ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம நாகர்கோவில் எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். அதாவது சென்னை டு நாகர்கோவில் எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ டைமிங்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். யூஸ்வலாகவே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு நான் ரூம்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவேன். இந்த வாட்டி என்னோடய ஃப்ரெண்டே போட்டு கொடுத்ததுனால எனக்கு பெருசாக தெரியலை. பட் நான் ஆப்பில் செக் பண்ணும்போது ஒரு நல்ல ரேஞ்ச் ரூம்னால் ஒரு 3000 கிட்ட 3500 கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் டே புக் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஆகும். இல்லைனா ஹோட்டலில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுனாலும் அந்த மாதிரினா கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல் நாகர்கோவில், அதாவது இன் அண்ட் அரவுண்ட் நாகர்கோவில் நம்மளால் ஒரு 6 ஹவர்ஸில் என்ன கவர் பண்ண முடியுதோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணதே 11 o'clock தான். ஸோ 11 o'clockலேருந்து 11 o'clock நான் போக ஆரம்பித்தேன். ஒரு 12 o'clock தான் வந்து அந்த சைட் சீயிங்கே ஆரம்பிச்சிச்சு. ஸோ 12 to 5 o'clock மொத்தமாகவே 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட இல்லை. 5 மணி நேரத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் அண்டு சுற்றி என்னென்ன பிளேஸ் இருக்கோ ஒரு 2-3 பிளேஸ் பார்த்தோம், அவ்வளோதான். அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்கிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். டெல்லி, ஆக்ரா, மணாலி, குலு, ஷிம்லா அண்ட் மணாலியே வந்துட்டு ஸ்னோ இருக்கப்போ எப்படி இருக்கும், ஸ்னோ இல்லாதப்போ 2 டைம் போயிருந்தோம், அதையும் போட்டிருக்கோம். அண்ட் ஹோல் கேரளா கவர் பண்ணிட்டோம். வயநாடு, கொச்சி, மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். 1 or 2 பிளேசஸ் தான் நான் கவர் பண்ணல. அண்ட் பெங்களூரில் பன்னேர்கட்டா ஃபாரஸ்ட் அண்ட் தமிழ்நாட்டில் செஞ்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், தேனி, தேக்கடி எல்லாமே நம்ம வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் காஞ்சிபுரம் ஹோல் டெம்பிள். இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துக்கு போகணும் ஆர் புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நம்ம வந்துட்டு நாகர்கோவிலில் ஒரு கார் புக் பண்ணியிருந்தோம். இந்த கார் வந்துட்டு 7 சீட்டர் கார், அதுதான் அவைலபிலிட்டி இருந்துச்சு. 5000 தான் கேட்டிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதுனால இது ரொம்ப சீப். பட் நீங்கள் வந்து தனியாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 7000 to 8000 கண்டிப்பாக வந்துடும். இந்த ஒரு பிளேஸை பொறுத்த வரைக்கும் போகிற வழி பூராவே ஒரு ட்ரிப்பு. எப்படி இந்த கேரளா போகிறப்போ நான் சொல்லுவேன் தெரியுமா, போகிற வழியே வந்துட்டு அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். நிறைய இடம் அப்படியே க்ரீனாக இருக்கும், நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கும். அண்ட் போகிற வழியில் நிறைய தண்ணி, அந்த ஏரி, குளம் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பிளேஸ். இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் டிரைவர் அண்ணா வந்து நமக்கு வந்து நிறைய கதை சொல்லியிருந்தாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த ஊரில் வந்துட்டு இந்த நேந்திரம் பழம் தெரியும்ல, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய காய்க்குமா. நம்ம ஊர்லலாம் நான் வந்துட்டு 1 கிலோ 200லாம் கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். 1 கிலோ கூட இல்லைங்க, 4 பீஸை 200 கொடுத்த காலம்லாம் இருக்குது. ஒரு லாஸ்ட் மந்த் கிட்ட. இங்கே என்னென்னா தெருவுக்கு தெரு வந்துட்டு ரொம்ப சீப்பாக, ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்கங்க. அதாவது வந்துட்டு கேஜி கணக்கெலாம் இல்லையா, ஒரு சீப்பாக. அந்த ஒரு சீப் வந்துட்டு 40 ரூபா. அந்த நான் பார்த்ததுமே 40 ரூபாய்க்கு லிட்டரலாக ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நம்ம காரில் போயிருந்தோன்னா எல்லாத்தையும் தூக்கி போடுன்னு வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம். பட் நம்ம பஸ்ஸில் போனதுனால நம்ம ஒன்றுமே வாங்கலை. அண்ட் இந்த நேந்திரம் பழத்தில் அந்த ஊரில் ஃபேமஸான ஒரு ஸ்வீட் இருக்குது. அதுவுமே நான் வந்து ரெசிபி போடுறேன் ஃப்யூச்சரில் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு. இந்த நேந்திரம் பழத்தில் கேமெல்லாம் வச்சுருப்பாங்களாம். ஐ திங்க் நியூ இயர் ஆர் கிறிஸ்மஸ், எதுக்குன்னு தெரியல. இந்த நேந்திர பழம் வந்துட்டு எத்தனை பழம் காய்ச்சிருக்குன்னு சொல்லி போட்டி வைப்பாங்களாம். நான் உங்களுக்கு போக போக அந்த போட்டியை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன்டாக சொல்கிறேன். நீங்கள் நாகர்கோவில் அந்த சைட்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்னியாகுமரி பீச்லாம் இருக்குது தெரியுமா, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனோன்னா அது ரொம்ப ரொம்ப கிட்ட, ஒரு 40 minutes ஆகும். சரிங்களா. மேக்ஸிமம் நீங்கள் வந்து நாகர்கோவிலுக்குன்னு வரமாட்டீங்க, கன்னியாகுமரி தான் போவீங்க. அங்கேருந்து தான் இந்த மாதிரி பிளேசஸ் வருவீங்க. அப்படி இல்லை பீச்லாம் வேண்டாம், கேரளா சைட் மாதிரி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் பார்டர். சரிங்களா. இந்த இடம் வந்துட்டு பூவாறு. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் எப்போவுமே சோலோ ட்ரிப் ப்ரிஃபர் பண்ணுவேன். எதுனாலுமே சோலோவாக போயிட்டு வந்துடுவேன், தனியாக போயிட்டு வந்துடுவேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதையுமே நான் யோசிக்கவும் மாட்டேன். பட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்,
ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ். நான் கார் ஏறும்போதே சொன்னாங்க, ரொம்ப சேஃபான பசங்க அப்படின்ட்டு. ஸோ 2 டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. டு பி ஃப்ராங்க் ரொம்ப ரொம்ப சேஃபாக போயிட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, சோலோ ட்ரிப் நல்லாயிருக்கும் நானே தான் சொல்லியிருக்கேன். பட் நமக்கு வைபுக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் கிடச்சாங்கன்னா அந்த ட்ரிப் இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுறீங்கனாலும் இட்ஸ் அ குட் ஐடியா. பட் என்னென்னா எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணணும், ஒரே மாதிரி வந்துட்டு பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக இவங்க 2 பேர் வருவாங்க. ஃபன்ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்திருக்க இடம் வந்து பூவாறு லேக். இந்த லேக் வந்துட்டு என்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா 3 பேக்கேஜ் சொல்லுவாங்க உங்களுக்கு. மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட், வாட் எவர் இட் இஸ், பிச்சாவரம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி வராது எதுவுமே. பட் இந்த ஃபாரஸ்ட்டுமே நம்ம ஒரு ஈக்குவல் இல்லைனாலும் ஈக்குவலன்ட்டுன்னு சொல்லிக்கலாம். பட் பிச்சாவரம் டிஃப்ரெண்ட், சரிங்களா? அது வந்து ரோ போட், இது வந்துட்டு மோட்டா போட் தான். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் கூப்பிட்டு போவாங்க. கேட்டால் இந்த அனகொண்டா மூவி வருதில்ல, அதில் வர பிளேசஸ் மாதிரி காமிப்பாங்க, சரிங்களா? பட் அது நார்மல் லேக். நான் கொச்சி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்களேன். கொச்சியிலையுமே நான் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் போயிருப்பேன். அங்கே ஐ திங்க் 4500 முடிச்சிட்டோம் நம்ம பேசி. இங்கே நமக்கு பார்கெயின் பண்ண வரல. ஸோ நம்ம வந்து 5000 எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு போகிற இந்த பிரிட்ஜு கீழே ஒரு இடத்துல போவாங்க. அதுக்கப்புறமா இங்கே எக்ஸ்ட்ராவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்த்தான பிளேஸ் வந்து கோல்டன் பீச், சரிங்களா? இங்கேருந்து நம்மளை ஒரு கோல்டன் பீச் கொண்டுட்டு போவாங்க. அங்கே நம்மளை ஒரு 1 hour பார்க்க சொல்லுவாங்க பீச்சை. நம்ம போன டைமிங் வந்து வெட்ட வெயில், காலையில் கூட இல்லை, வெட்ட வெயிலில் போனதுனால நம்ம 10 நிமிஷத்தில் ஏறிட்டோம். அந்த பிளேஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 5000 வர்த். 3 பேர் ஷேர் பண்ணும்போது அது இன்னமும் காஸ்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த நதி அண்ட் கடல் ஒன்று சேருன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடம் காமிப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு போகிற இடம் ஃபுல்லாக இளநீர், போட்லேயே இளநீர் கிடைக்கும். நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். அது வந்து என்ன சொல்கிறது, நான் கொச்சியிலையுமே போட்டில் இளநீர் குடித்து வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போய் இறங்கி குடிச்சிருந்தேன். இங்கே வந்து போட்லேயே எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது நீங்கள் இங்கே போட்டில் போயிட்டுருப்பீங்க, எதிரில் வேறு ஒரு போட்டில் இளநீர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். நிறைய ரெசார்ட்ஸ் உள்ளேயே இருக்கும். ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க இங்கே. நீங்கள் வந்துட்டு தண்ணியிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இறங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப போட்லேயே ஏறலாம். அதுவுமே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸே இல்லாமல் தண்ணியிலேயே வந்து ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு தண்ணி பாட்டில் வந்து 30 rupees. ஸோ என் கூட வந்திருந்த 2 பேரில் ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் தண்ணி வந்து 30 rupees. எனக்கு தெரிஞ்சு 30 rupees கம்மி. அவங்களுமே வந்து ரீசனபிள் தான் சொன்னாங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு தண்ணி காஸ்ட்லி அப்படின்னு யோசிக்கலாம். பட் யோசிச்சு பாருங்கள், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 30 rupees per liter கம்மி தான். ஸோ நாங்கள் அங்கே சாப்பிடல. பட் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டுமே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு தோணலை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இளநீலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொன்று சொல்லணுங்க, இந்த சபரிமலை போகிற சீசன்றதுனால எல்லா இடமும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த டைம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு முன்னாடியே சொல்லி தான் அனுப்புனான், சபரிமலை போகிறவங்க வந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு அவங்களையுமே கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் நம்மளுமே வந்து கூட்டத்தில் மாட்டக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், போட்லேயே இளநீர் வச்சுருப்பாங்க, போட்லேயே எடுத்துகிட்டு வருவாங்க, யாருக்கு வேணுமோ வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த பிளேஸை தான் சொன்னாங்க அனகொண்டா மூவிலலாம் வரா மாதிரி இருக்கும்ன்ட்டு. என்னென்னா இது வந்து 5 feetங்க. பயப்பட வேணாம், நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க. 5 feetன்றம்போது ஓகே தான், எதுவும் ஆகாது. அப்படி ஆச்சுனாலும் 5 feet தான். என்ன மாதிரி ஆள்னா முழுகிடுவாங்க. பட் மற்றவங்க வந்து ஓகே. ஸ்னேக்ஸ் இருக்கும்னாங்க, அப்பப்போ தான் இருக்கும். க்ரொக்கடைல்ஸ் மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னாங்க. பட் இந்த சீ கிட்ட போது தெரியுமா, நதியும் சீயும் ஒன்றா சேர்கிற இடம், அந்த இடம் வந்து ரொம்ப ஆழம், நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஆழம். ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே வந்து இந்த கையை வந்து தண்ணியில் விடுறது அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம கூட வந்த ஒரு டாக்டர் வந்துட்டு இங்கே மேங்கோ நிறைய காய்ச்சி தொங்கும், சரிங்களா? மேங்கோ மாதிரி ஒரு ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம்
இந்த ஆரஞ்ச் மொசம்பி சொல்லுவோம்ல, சாத்துக்குடி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டு. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், மேங்கோ மாதிரி இருக்கும் ஃப்ரூட்டு. சரிங்களா, நிறைய ஃப்ரூட் இருக்கும். இது வந்து காஞ்சி தொங்கும். இதை வந்து சாப்பிடலாமா, ட்ரை பண்ணலாமான்னாங்க. பட் நீங்கள் வந்து அதில் கையை வச்சிங்கன்னா கூட உங்களை உள்ளே தள்ளிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அதை தொடவே கூடாது. கவர்மெண்ட்டோடைய ரூல், நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட்டையுமே பறிக்க ட்ரையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, பனிஷ்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். இன்னொரு ரீசன் அந்த அண்ணா சொன்னது வந்துட்டு, இதெல்லாம் வந்து டாக்ஸிக்காக இருக்கும், ஸோ சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு ஒரு நஞ்சுத்தன்மை உள்ளதாக இருக்கும் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு எனக்கு தெரில அது எந்த அளவுக்கு அது டாக்ஸிக்காக இருக்கும்ன்ட்டு. பட் நம்ம கூட வந்த ஒரு டாக்டர் பயந்துட்டார். அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் திரும்ப வரும் உங்களுக்கு. நம்ம போகிற ரைடில் வந்துட்டு இங்கெல்லாம் குழந்தைங்களாம் விளையாடிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ பெருசாக இந்த இடம்லாம் ஆழமே கிடையாது. இங்கே ஒரு மாஸ்க் ஒன்று இருந்துச்சு. நல்ல ஒரு ரொம்ப பழங்கால மாஸ்க் மாதிரி இருந்துச்சு. எப்படினாலும் ஒரு 80 to 90 இயர்ஸ் ஆச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாட்டியஸ்ட் டாக்டர் வந்து இந்த க்ரீன் தாங்க, இந்த க்ரீன் ஷர்ட். அவர் தான் ஓவர் நாட்டியாக இருந்தார். இந்த வீடியோ ஃபுல்லாக அவரும் வருவார். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபன் ஃபில்டாக இருக்கும். ஸோ இந்த 3 பேக்கேஜில் நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் போகணும் அப்படின்னா ஒரு 2500 ஆகிடும். இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் மட்டும். கோல்டன் பீச் பார்க்குறீங்கன்னா 3800 ஆகும். அண்ட் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி. என்னென்னா, கோல்டன் பீச் போயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு லெஃப்ட் மாதிரி ஒன்று எடுப்பாங்க. அங்கே வந்து ஃபாரஸ்ட் மாதிரியே தான் ஏரியா இருக்கும். அது சேர்த்திங்கன்னா 5000 ஆகும். சரிங்களா, ஸோ டோட்டலாக வந்துட்டு 2 hours. ஒரு 2500 ருபீஸ்து வந்துட்டு 1 hour. ஒரு 3500 ருபீஸ்ன்றது ஒரு 1.5 hours வச்சுக்கோங்களேன். 1.25 மணி நேரம் to 1.5 hours. 5000ன்றது வந்து 2 hours சொல்லுவாங்க. அந்த 2 hours நம்மளை ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணியில் என்கேஜாக வச்சுப்பாங்க. நீங்கள் என்னோடய பிச்சாவரம் வீடியோவும் பாருங்கள், என்னோடய கொச்சி வீடியோவும் பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிருப்பேன். பிச்சாவரம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட், கொச்சியில் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் அண்ட் இந்த பூவாரில் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமானா அது உங்களோட விஷ் தான். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 2-3 பிளேஸ் நீங்கள் ஒன்றா பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் பெட்டராக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பட் எனக்கு இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்றுங்க, எங்களோட போட்டை வந்து எல்லா போட்டும் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. எங்கள் அண்ணன் வந்து நல்லா ஸ்லோவாக கூப்பிட்டு போனார். யார் வந்தாலும் எங்களுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போட் மட்டும் போகுது தெரியுமா, அந்த இடத்துல மட்டும்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கூட இல்லை, வேறு வழி இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி எங்களோட போட்டை எல்லாருமே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஓவர்டேக் பண்ணாங்க, இடித்தாங்க. நானும் கொஞ்சம் வந்து பக்குன்னா ஓகே, இந்த ஏரியாலாம் ஒரு 5 feet தான், குதிச்சா கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம், இந்த கிட்ட தான் போய் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். டிராஃபிக்லாம் ஆச்சுங்க போட்டில். நான் வந்துட்டு வேறு எந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேயுமே டிராஃபிக் ஆகி பார்க்கல. உண்மையாகவே வந்துட்டு இந்த டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் ஹாலிவுட் மூவிலலாம் வரா மாதிரி ஒரு போட்டுக்கும் இன்னொரு போட்டுக்கும் இடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் சேஃபாக தான் போயிட்டு வந்தேன். பயப்படாமல் போகலாம்.
பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இங்கே என்ன புரியலை அப்படின்னா, இங்கே ஒட்டகம் நிறைய இருக்குங்க, நிறைய ஒட்டகம். இந்த ஏரியாவில் எங்கேருந்து ஒட்டகம் வந்துச்சுன்னு தெரியல. இது குதிரை, இதை பார்க்காதீங்க சரிங்களா. பக்கத்தில் ஒட்டகம் இங்கே தெரியுதா. நம்ம ஒட்டகம் ரைடெலாம் எடுத்திருந்தோம், எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே நிறைய ஒட்டகம் இருக்குது. எப்படி இங்கே இந்த கிளைமேட்டுக்கு அது எப்படி வளருது, மேபி வளர்க்கலாமா எனக்கு என்னன்னு தெரியல. பட் வந்துட்டு நிறைய பார்த்துட்டேன் இந்த இடத்துல ஒட்டகத்தை. இது ப்ரைவேட் ஏரியா ஒட்டகம். நம்ம வந்து பீச்சில் ஒட்டகம் சவாரி எடுத்திருப்போம். அவ்வளோதான், நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். நிறைய பேர்ட்ஸ். இது வந்து ஈகிள், இங்கே பாருங்கள், இது வந்து ஈகிள். நிறைய ஈகிள் இருந்துச்சு. நம்ம கிட்ட கொஞ்சம் போனோன்னா ஈகிள் ஒரு நிறைய பறவை இருக்க இடம் வந்து நம்ம கிட்ட போகும்போது பறந்துடுது. அங்கே தான் நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். ஐயோ, நம்ம ஒரு பறவையை பார்த்துட்டோம், நமக்கு பின்னாடி வரவங்க பார்க்குறதுக்குள்ளே அது பறந்துருச்சேன்ட்டு. பட் வேறு வழி இல்லை, அது வேறு எங்கேயாவது போய் உட்காரவங்க பார்த்துருவாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஈகிள் எப்படி பறக்குது பாருங்க. தெரியுதா, பறந்து மேலே போய் உட்காந்துருச்சு. கொஞ்சம் வீடியோ எடுக்க கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. நம்ம ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோகிராஃபர் கிடையாது, நம்ம வந்து பேசிக் யூடியூபர். நம்ம ஃபோனில் நார்மலாக சும்மா நான் போகிற இடத்துல எடுக்கிறது டிஃபிகல்ட்டிஸ் அதெல்லாம் காமிக்க தான் இந்த வீடியோ. அங்கே பாருங்கள், கொக்கெல்லாம் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். மற்ற எந்த ஒரு மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேயுமே நான் இவ்வளோ பேர்ட்ஸ் பார்த்தது கிடையாது. அவ்வளோ பேர்ட்ஸு இவ்வளோ நல்லா பறக்கிறது அதெல்லாமே வந்துட்டு. நிறைய போட் ரைடிங்குமே போயிருக்கேன் தெரியுமா. ஊட்டி, கொடைக்கானல், பாண்டிச்சேரி நிறைய இடத்துல போயிருக்கேன். எங்கேயுமே நான் இவ்வளோ பேர்ட்ஸ் பார்க்கல. இப்போ பாருங்கள், அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தான். நம்ம கிட்ட போனதும் அது வந்து பறந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக பறக்குதுல்ல. இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நான் சொன்ன ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. இந்த அண்ணா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாருமே நீங்கள் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருங்கன்ட்டு. நாங்கள் வந்து அந்த டைம் எங்களுக்கு பசிக்கல, அண்ட் இன்னும் 2 ஸ்பாட் சீக்கிரம் போகணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இங்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல அப்படின்ட்டு வெளியில் சாப்பிட்டுடலான்ற டெசிஷன் எடுத்துட்டோம். பட் இப்போ நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன், ஏன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இதுக்கு மேலே நான் எங்கே பார்ப்பேன்னு தெரியல. அண்ட் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், எந்த ஊரில் நல்ல மழை அடித்தாலும் நம்ம போகிற அன்றைக்கி சரியான வெயில் அடிக்கும். எல்லா வீடியோலேயுமே நல்ல மழை சீசனில் தான் போவோம், ஆனால் சரியான வெயில் அடிக்கும். அதே தான் இங்கேயும், செம்ம வெயில், தண்ணி சரிதாகும். தண்ணி வந்துட்டு இல்லை குடிக்காமல் இருக்கவே முடியல அவ்வளோ. பிகாஸ் உப்பு வேறு, அந்த உப்பு காற்று வேறு, அண்ட் வெயில் சரியான வெயில். ஸோ அவ்வளோ தண்ணி தாக எடுத்துச்சு. நீங்கள் வந்து தண்ணி போட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம், பட் நம்ம சாப்பிட போகிறதில்ல சரிங்களா. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஆப்வியஸாக என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தான் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க, நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. மேபி நீங்களாம் ஃபாரின் ஆர்
இந்தியாவிலே கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்ட் அனுப்புனேன். இந்த டாக்டர் ஜாலியாக போய் தண்ணி பாட்டிலை வாங்கிட்டு நான் இறங்கும்போது யோசித்தேன், எங்கடா பார்த்து இறங்கிடுவாங்களா அப்படின்ட்டு. சேஃபாக இறங்கி சேஃபாக ஏறிட்டாங்க. பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஹிந்தியில் தான் பேசினாங்களாம், இங்கிலீஷ்லையும் பேசலையாம், தமிழ்லையும் பேசலையாம். அவர் வந்துட்டு அது 30 rupeesனு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துட்டாருன்னு போல். பிகாஸ் எங்கள் யாருக்குமே ஹிந்தி தெரியாது. ஃபைனலி நம்ம வந்து இந்த கோல்டன் பீச் வந்துட்டோம். இந்த கோல்டன் பீச் வந்து அவ்வளோ குட்டி ஐலாண்ட். அவங்க வந்து சொல்லுவாங்க, கூட்டு போகும்போதே சொல்லிடுவாங்க அது ஐலாண்டுன்ட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் வெயிலில் போனீங்கன்னா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரில. பிகாஸ் நாங்களுமே கொஞ்சம் சஃபர் ஆனோம், ஏன்னா அவ்வளோ வெயில். இங்கே நமக்கு வந்து பிரேக் வந்து ஒரு 1 hour கிட்ட எடுத்துக்க சொல்லுவாங்க. மினிமம் ஆஃப் 30 minutes ஆச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நிறைய விஷயம் இருக்கும். கேமல் ரைடு எல்லாமே இருக்கும், நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. பட் நம்ம ஒரு 10 to 15 minutes வந்துட்டோம். இந்த இடத்துல நமக்கு தண்ணி பாட்டில் கிடைக்காது, தண்ணி பாட்டிலே கிடைக்காது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இளநீ குடிச்சிக்கலாம். அண்ட் இந்த உப்பிலிட்டுன்னு ஒன்று நான் கொச்சி வீடியோவில் காமிச்சிருப்பேன். எல்லாமே இருக்கும், கேரட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும், எல்லா டைப் ஆஃப் ஸ்வீட்ஸுமே இருக்கும் உப்பிலிட்டில். இங்கே வந்து ஒரு 2-3 மட்டும் வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், மாங்காய், அதுக்கப்புறமா இன்னும் ஒன்று மட்டும் நெல்லிக்காய், இந்த மாதிரி மட்டும் வச்சுருந்தாங்க. பட் கொச்சியில் வந்து உங்களுக்கு ஒரு 30 to 40 வெரைட்டிஸ் இருக்கும். என்ன சாப்பிட்றதுனே தெரியாது, எல்லாமே சாப்பிட்ணும் போல் இருக்கும். பட் இங்கே 1, 2, 3 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் சிப்ஸு அது இதுன்னு இருந்துச்சு, மிக்ஸ்சர் அந்த மாதிரிலாம். இங்கேயுமே கொஞ்சம் மலைக்கு போகிற சாமிங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ கூட்டமாக தான் இருக்குது. பிளான் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மட்டும் பிளான் பண்ணுங்கள். என் லைஃப்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச்சை கயிறு கட்டி பார்த்துருக்கேங்க. அந்த கதையை நான் சொல்கிறேன் கிட்ட போகும்போது. நம்ம வந்து பைனாப்பிள் வாங்கியிருந்தோம், 15 ரூபாங்க ஒரு பீஸ். சீப்லாம் கிடையாது, இது ரொம்ப காஸ்ட்லி. கொச்சியில் நம்ம ஒரு ஃபுல் கிளாஸே வந்து 30 rupeesக்கு வாங்கினோம். இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி செத்து கிடந்துச்சு, நிறைய ஃபிஷ்ஷு. பீச் கிட்ட இல்லை, தூரமாக மண்ணில். இங்கே பாருங்கள், கயிறு கட்டி. இதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச்சை பார்க்குறேன். எதனாலன்னு தெரியல, பீச்சோட கலர் செம்மையாக இருக்குல்ல, நல்ல ஒரு மெரைன் ப்ளூ சொல்லுவாங்கல்ல. நான் நிறைய பீச் கிரே கலர்லேயே பார்த்து எனக்கு இதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பீச் நான் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். பாண்டிச்சேரி பூராவே பீச் தான். பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி பார்த்தேன். பட் அது கூட இந்த அளவுக்கு ஒரு நல்ல கலர் கிடையாது. சிதம்பரம் போயிருந்தப்போ அங்கே ஒரு பீச், நான் இன்னும் அந்த வீடியோ உங்களுக்கு போடலன்னு நினைக்கிறேன். அந்த பீச்சோட வீடியோ போடுறேன், அதுவுமே இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு. பீச் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைட் இருக்கும். அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் கேமல் ரைட் இருக்கும். இங்கே பாருங்கள், கேமல் ரைட் 2 கேமல் இருந்துச்சு. முன்னாடிலாம் நான் வந்து இந்த எலஃபண்ட், ஹார்ஸ் எல்லாமே ஏறிடுவேன். போனி, ஷிம்லா வீடியோவில் போனி ரைட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டிருந்தால, நீங்கள் ஷிம்லா போனீங்கன்னா போனி ரைட் போங்க. பிகாஸ் இந்தியாவிலேயே போனி ரைட் அவ்வளோ நல்லா இருக்கிறது ஷிம்லாவில் மட்டும்தான். யாக் ரைட் மணாலியில் அதெல்லாம் வந்து நார்மல், சரிங்களா?
பட் அந்த ஷிம்லா போனி ரைடு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக ஓடும், மலை ஏறும், கார்னரில் போய் நிற்கும். அப்படியே என்ன சொல்கிறது, அவ்வளோ பயமாக இருக்கும். பட் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி போனாலும் போயிடணும், கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. பிகாஸ் வேறு எங்கேயாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், இந்த கேமல் மேலெலாம் நம்ம ஏறி உட்காந்தா அது ரொம்ப கஷ்டப்படுமோன்ட்டு. பட் அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறிட்டோம். நம்ம 2 டாக்டர்ஸும் ஏறிட்டாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க கேமல் ரைடை. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க அந்த 2 டாக்டர்ஸும். ஸோ நம்மளும் போயிருந்தோம். பட் உங்களுக்கு யோசிச்சுக்கோங்க, கேமல் வந்து ஒத்துக்குமா அப்படின்றது, ஏறுவீங்களா ரைட் அப்படின்றது. பட் நாங்கள் போனோம், நல்லா தான் இருந்துச்சு. இந்த கேமல் ரைடோட காஸ்ட் சொல்லிடுறேன். 200 தான் ஒருத்தருக்கு. உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணுன்னா 50 ரூபா கொடுத்து ஏறிக்கலாம். ஒருத்தருக்கு 200, 2 பேராக போனீங்கன்னா 300. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப்புங்க, ரொம்ப ரொம்ப சீப். ஒரு 7 to 8 minutes வந்துட்டு அந்த ரைடு இருந்துச்சு. இந்த இடத்த பாருங்கள், இந்த இடம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆழமான இடம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். எலஃபண்ட் ராக் தெரியுதா? எலஃபண்ட் மாதிரி இருக்கும். ரைட் சைடில் எலஃபண்ட்டோட தலை ப்ளஸ் அதோட மூக்கு வரைக்கும் இருக்கா மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு எலஃபண்ட்டோட உடம்பு இருக்கா மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சிலுவை இருக்குது, சரிங்களா? இது பாருங்கள், இது வந்து 5 star ஹோட்டல்ஸ். நீங்கள் ஹனிமூன்லாம் பிளான் பண்ணலான்னா இங்கே வந்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? எல்லாமே 5 star ரெசார்ட்ஸ். கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதை கூட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க. பிகாஸ் இதையும் சேர்த்து தான் எங்ககிட்ட 5000 சொன்னாங்க. ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், ஃப்ளோட்டிங் 5 star ரெசார்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து. இங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும், கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. 4 மணிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே ப்ரேயர் நடக்கும். நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாச்சு மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாச்சுக்கு ரைட் சைடில் இருக்கிற கிரவுண்டு, அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுட்பால் அதெல்லாம் விளையாடுவாங்களாம். மேட்ச் மாதிரி நடக்கும்னு போல். பெரிய பெரிய மேட்ச் கிடையாதுங்க, அந்த ஊர் பசங்க வந்து விளையாடுற கிரவுண்டு. அவ்வளோதான். இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், இது ஒரு ப்ரோக்கன் பிரிட்ஜ். இப்போதைக்கு இந்த பாலத்தை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அது உடஞ்சிருச்சு. இந்த பாலம் தாண்டினதும் நம்ம வந்த வழி போக ஆரம்பிச்சிருவோம்.
இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு சிலுவை மாதிரி இருக்குல்ல, இங்கே எவ்வளோ பேர்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோ பேர்ட்ஸ். நான் சொன்னேன்ல இவ்வளோ பேர்ட்ஸ் நான் பார்த்ததே கிடையாதுன்ட்டு. மற்ற பேர்ட்ஸ் அங்கேயே உட்காந்துட்டாங்க. அகெயின் பறவை. இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய பறவை தெரியுதா? அப்போ நம்ம பார்த்ததை விட இப்போ நிறைய பறவை. அழகாக இருக்குல்ல? அவ்வளோதான், நம்ம வந்த வழியே போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்றத. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இது வந்து எப்படி போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் இருக்க போகுது. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குங்க. இதில் உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசார்ட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வந்து ஸ்டே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 5 ரூம் 6 ரூம் இருந்தாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு ஹோல் ஃபேமிலி வரலாம். பட் நானாக இருந்தால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் கொஞ்சம் பயப்படுவேன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறதுக்கு. எனக்கு வந்துட்டு ஹோட்டல்ஸ் ரொம்ப கீழே செக்யூரிட்டி இருக்கணும், கேமரா இருக்கணும், ரொம்ப சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரி இடம் நான் கொஞ்சம் சூஸ் பண்ண மாட்டேன். நான் போயிருக்கேன், பட் இந்த மாதிரி லேக் கிட்டலாம் நான் போனது கிடையாது. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து இடத்த வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ நம்மளை வந்து திரும்ப ஒரு மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் கூப்பிட்டு போவாங்க. டோட்டலாக 2 hours பேக்கேஜ். நம்ம இவ்வளோ முடிக்கிறதுக்கு வந்து 1.5 hours மட்டும்தான் ஆச்சு. பிகாஸ் நம்ம வந்து கோல்டன் பீச்சில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. நிறைய பேர் கோல்டன் பீச்சில் வந்து 1/2 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால நமக்கு வந்து இன்னமும் நிறையவே டைம் இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ராவே கூப்பிட்டு போனார்னு நினைக்கிறேன். அவர் அந்த டைமை மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டார். 2 hours 2 hours எங்களை வந்து சுற்றி காமிச்சிட்டாரு. பிச்சாவரமில் தாங்க அவங்கள வந்து பாதி தூரம் கூப்பிட்டு போயிட்டு மீதி தூரம் கூப்பிட்டு போனோன்னா 500 கொடு 1000 கொடுன்னு கேட்பாங்க. அது வந்து நான் பிச்சாவரம் ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்லி அதில் சொல்லியிருந்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 400ன்னு வச்சுக்கோங்க ரோபோட்டோட காஸ்ட்டு. நீங்கள் 400 கொடுத்து போகிறீங்க அப்படின்னா மிட் ஆஃப் த ஜேர்னியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதோட முடியுது, நான் எடுத்துகிட்டு போய் விட்டுருவேன். பட் உங்களுக்கு உள்ளே போகணும், அது இன்னும் நல்லாயிருக்கும், அங்கே போகணும் அப்படின்னா 500 கொடுங்க 1000 கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகேனா கொடுத்து போய்க்கலாம். நான் கொடுத்து போனேன். பட் மற்ற எந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேயுமே அந்த ப்ராப்ளம் கிடையாது. மற்ற எந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேயுமே அவங்க வந்து காசு கேட்டதும் கிடையாது, எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஆகும்னு சொன்னதும் கிடையாது, இந்த பிளேஸ் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னதும் கிடையாது. ஸோ கேரளா வந்துட்டு அவங்க என்ன காசை வெளில வாங்குகிறாங்களோ அதோடு ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளை வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க, கொண்டுட்டு வந்து விடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே காஸ்ட் ஆகுமான்னு யோசிச்சிங்கன்னா எதுவுமே கிடையாது. வெளில எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அவ்வளோதான்.
இன்றைக்கி நாகர்கோவில் ஃபுல்லாக முடிக்கலான்னு நினச்சேன். பட் நமக்கு வந்து இதுவே வந்து ஒரு லென்த்தி வீடியோ ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்துட்டு அடுத்த பிளேஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ்லாம் பார்ப்போம். எப்படி போகணும், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.